ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்போம். தமிழ் சமூகம் யூடியூப் சேனல் வந்து தேனி கார்த்திக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் application is one of the online shopping app now available on Play Store and App Store. பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் எனது சொந்த கருத்துக்களை. உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அவர் 52வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அவர் இந்திய நீதித்துறையின் மிக உயர்ந்த பதவியை வகிக்கும் முதல் புத்த மதத்தைச் சேர்ந்த நபராகவும், இரண்டாவது தலித் சமூகத்தைச் சேர்ந்த தலைமை நீதிபதியாக உள்ளார். அவருடைய ஆரம்ப வாழ்க்கை. நீதிபதி கவாய் அவர்கள் 1960 நவம்பர் 24 அன்று மகாராஷ்டிராவில் அம்ராவதி நகரில் பிறந்தார். அங்கு நகராட்சி பள்ளியில் சேர்ந்து தொடக்க கல்வியை கற்று அமராவதி பல்கலைக்கழகத்தில் வணிக மற்றும் சட்டத்தில் பட்டம் பெற்றார். சட்டத்துறையில் பயணம். 1985 ஆண்டு மார்ச் 16 அன்று வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டார். 1987 90 வரை மும்பை உயர் நீதிமன்றத்தில் சுயாதீனமாக வழக்குகளை நடத்தினார். 1990 முதல் நாக்பூர் கிளை அமர்வில் முக்கியமாக செயல்பட்டார். 1992-93 காலகட்டத்தில் உதவி அரசு வழக்கறிஞராகவும், பின்பு 2000 ஆண்டு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். நீதித்துறையில் உயர்வு. 2003 ஆண்டு நவம்பர் 14 அன்று மும்பை உயர் நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியாக நிரந்தர நீதிபதியாக உயர்த்தப்பட்டார். 2019 ஆண்டு மே 24 அன்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 2000 வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள். 2025 ஆண்டு மே 14 அன்று இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தலைமை நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள். 370வது கட்டுரை நீக்கம் தொடர்பான வழக்குகளை நீக்கம் செய்தது. 2000 ரூபாய் நோட்டு ரத்து டிமான்ஸ்ட்ரேஷன் வழக்கு. மின்னணு பாண்ட் திட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என தீர்ப்பு. மற்றும் சுமார் 300 வழக்கு தீர்ப்புகளை எழுதியுள்ளார். நன்றி, வணக்கம்.